பதிவு 4 திசைகளில் எந்தெந்த திசையில் தலை வைத்து படுக்கணும், எந்தெந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது, அப்படி எந்தெந்த திசைகளில் தலை வைத்து படுப்பதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் இந்திர திசையாகிய கிழக்கில் தலை வைத்து படுப்பதனால் இந்திரனை போல் வாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. யமன் திசையான தெற்கில் தலை வைத்து படுப்பதனால நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுளும் புகழும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. வருண திசையை மேற்கில் தலை வைத்து படுப்பதனால உயர்ந்த யோகங்களும் அனைத்து விதமான கீர்த்திகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. குபேரன் திசையாகிய வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. வடக்கில் தலை வைத்து படுப்பதனால் நோய் நொடிகளும் அற்ப ஆயுளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த திசையில் படுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சார்ட்டாகவே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தெரியாதவங்க பார்த்து பயன்பெறுங்க. இதுபோல் ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க.